அன்பான நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கும் பதிவு திருவக்கரை வக்கரகாளி அம்மன். சென்னை டு பாண்டிச்சேரி நெடுஞ்சாலையில் உள்ளது. இந்த கோவிலுக்கு எதனால் வக்கரகாளி அம்மன் என்று பெயர் வந்தது என்று கேட்டால், இந்த கோவிலில் எல்லாமே வக்கரமாக இருக்குமாம். கிட்டத்தட்ட 700 ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்ட ஆலயம் இது. இந்த கோவிலில் முக்கியமாக சாமி சிவன் கோவிலாக இருந்தால் கூட காளிக்குத்தான் முக்கியத்துவம் உண்டு. இந்த கோவில் காளியம்மன் சன்னதி முன்பு ஒரு மயான பூமி இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த கோவிலில் திரு வரதராஜர் பெருமான் சன்னதி உண்டு. அவர் வக்ராசுரன் என்ற அரக்கனை வதம் செய்து இருக்கிறார். அரக்கனின் தங்கையை இந்த காளியம்மா வதம் பண்ணி இருக்கிறாள். அதனால்தான் வக்கரகாளி என்று சொல்கிறார்கள். காளியம்மா வதம் பண்ணும்போது அரக்கனின் தங்கையானவள் கர்ப்பிணியாக இருந்ததால் அந்த அரக்கியை வதம் செய்யும் போது அரக்கி வயிற்றில் இருக்கும் குழந்தை பாதிக்கப்படக்கூடாது என்று குழந்தையை எடுத்து காதில் மாட்டிக்கொண்டு பின்பு அரக்கியை வதம் செய்கிறாள். அந்த அரக்கியை வதம் பண்ணிவிட்டு தாபத்துடன் வந்து அமர்ந்து இருக்கும் சன்னதி ஆதலால் அம்மனின் உக்கிரம் ரொம்ப அதிகமாக இருக்கும். காளியம்மன் சன்னதி உள்ளே சப்த மாதாக்கள் இருக்கிறார்கள். சப்த மாதாக்கள் யார் என்று கேட்டால், அம்மன் போராட்டம் பண்ணும்போது உதவியாக இருப்பவர்கள் இந்த சப்த மாதாக்கள். இந்த கோவிலில் இருக்கக்கூடிய சந்திரமௌலீஸ்வரர் வித்தியாசமாக இருப்பார். மனித முகம் 3 முகமாக சுவாமியாக காட்சியளிக்கிறார். திரு தட்சிணாமூர்த்தி, விநாயகர், வள்ளி தேவியானியுடன் இருக்கிற முருகப்பெருமான் சன்னதியும் பார்க்கலாம். இந்த கோவிலை விட தெய்வீக ஆற்றல் அதிகமாக அனுபவிக்கலாம். சித்தர்கள் சமாதி உள்ள கோவில், நமக்கு கிடைக்கும் ஆற்றல் அதிகமாக இருக்கும். சண்டிகேஸ்வரர் சந்நிதியும் இருக்கிறது. காளி அம்மனை போல ஒரு துர்க்கை அம்மன் சன்னதி இருக்கிறது. சக்தி வாய்ந்த துர்க்கை அம்மன். முக்கியமாக செவ்வாய்க்கிழமை ராவுகால நேரத்தில் அம்மனிடம் வேண்டிக்கிட்டா கேட்டவரம் கிடைக்கும் என்று ஐதீகம். வக்ராசுரனை வதம் செய்த வரதராஜ சன்னதியும் உள்ளது. குண்டலினி சித்தர் ஜீவசமாதி இருக்கிறது. அந்த இடத்தில் 5 நிமிடம் தியானம் பண்ணி நமக்கு ஆற்றலை அனுபவிக்கலாம். நாம் போய்த்தான் அனுபவிக்க முடியும். நாம் அங்கு போய் அனுபவத்தை நுகர்ந்தால் மீண்டும் மீண்டும் போக வேண்டும் என்று தூண்டிக்கொண்டே இருக்கும். இக்கோவிலில் சனீஸ்வரன் சந்நிதியில் காகம் எல்லா கோவில்களிலும் இடப்புறம் இருக்கும். இந்த கோவிலில் மட்டும் காகமானது வலப்புறம் அமர்ந்திருக்கும். இந்த கோவிலில் அரக்கியை கொன்று அம்மன் வயிற்றில் இருக்கும் கருவை அம்மன் குழந்தையை காப்பாற்றி விட்டதால் குழந்தை இல்லாதவர்கள், குழந்தைக்கு தோஷம் இருப்பவர்கள் தொட்டில் கட்டி வழிபட்டால் இந்த தோஷத்தை நிவர்த்தியாக்கி விடுவாள் வக்கரகாளி அம்மா. திருமணம் ஆகாத பெண்கள் நவகிரக சந்நிதி பக்கத்தில் மஞ்சள் கயிறு கட்டு வழிபடுகிறார்கள். மனக்குறைகள் தீர அங்கு இருக்கும் சூலத்தில் எழுதி கட்டி வழிபடுவது சிறப்பான விஷயமாகும். ஆலயத்தில் பக்கத்தில் தீபலட்சுமி சன்னதி இருக்கிறது. ரொம்ப நாள் திருமணம் ஆகாத ஆண்கள் பெண்கள் தீபலட்சுமி சந்நிதியில் சீட்டு கட்டி எழுதி பிரார்த்தனை பண்ணிக்கொண்டால் தோஷங்கள் நிவர்த்தியாகி திருமணமாகும். கடன் பிரச்சனை, பணம் தட்டுப்பாடு, கஷ்டம் போன்ற பிரச்சனையில் இருப்பவர்கள் ஆலயத்தில் எழுதி கட்டிவிட்டு தீபலட்சுமியை வழிபட்டால் தீராதது எல்லா பிரச்சனையும் தீரும் என்று சொல்கிறார்கள். இது ஒரு சக்தி வாய்ந்த கோவில். முக்கியமாக அமாவாசை பௌர்ணமி தினங்களில் நள்ளிரவு பூஜையில் கலந்து கொள்வது ரொம்ப விசேஷமானது. தை கிருத்திகை, ஆடி கிருத்திகையில் முருகப்பெருமான் சந்நிதிக்கு விசேஷமாக கொண்டாடப்படுகிறது. இக்கோவிலில் மற்றொரு சிறப்பு, 1008 சங்காபிஷேகம் நடைபெறுகிறது. கோவிலுக்கு ரொம்ப எளிதில் போய்விட முடியாது என்று நினைக்க வேண்டாம். முதலில் இந்த காளியை மனதில் நினைத்து வழிபட்டு நாம் கோரிக்கையை வைத்து அம்மன் மனமுருகி நினைத்தால் மட்டுமே இக்கோவிலுக்கு போக முடியும்.
இது ரொம்ப சக்தி வாய்ந்த இடம் என்று தெரிந்து கொண்டு திரு சங்கராச்சாரியார் அவர்கள் ஸ்ரீசக்கரத்தை பிரதிஷ்டை செய்திருக்கிறார். இந்த அம்மனை சாந்தப்படுத்த தான் இந்த ஸ்ரீசக்கரம் பிரதிஷ்டை செய்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த கோவிலுக்கு போகும்போது அம்மனுக்கு ரொம்ப பிடித்த உங்கள் சக்திக்கு தகுந்தாற்போல் சிகப்பு நிற புடவை வாங்கிச் செல்லுங்கள். கருவறையில் இருக்கும் கூடிய சப்த மாதாக்கள் பூக்களும் தீபங்களும் ஏற்றி வழிபடுங்கள். உங்களுக்காக இருக்கும் கிரக தோஷம் அகன்று எல்லா விதமான ஐஸ்வர்யமும் கைகூடி வரும் என்பது உண்மை. கோவிலில் வலம் வரும்போது 9 முறை வலம் வர வேண்டும். அதில் 5 முறை வலப்புறமாகவும் 4 முறை இடப்புறமாகவும் வலம் வர வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. நீ நியாயத்திற்கும் நீதிக்கும் நிற்கக்கூடிய அம்மன் என்பதால் நீங்கள் நேர்மையாக இருந்து யாராவது ஏமாற்றி விட்டார்களா, பணத்தை யாராவது பறித்தார்களா, உங்கள் மனதை துன்புறுத்தி இருந்தால் இந்த கோவிலுக்கு அமாவாசை பௌர்ணமி அன்று சென்று உங்கள் கஷ்டத்தை சொல்லி அம்பாளிடம் முன்வையுங்கள். அதற்கு உண்டான தீர்வு அளித்து வருவாள் அம்பாள். இந்த அழகான கோவில் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிறது. எல்லோரும் வாருங்கள். வந்து அம்பாளை வழிபட்டு சீரும் சிறப்புமாக வாழ வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.